கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேசுகிற 4வது அத்தியாயம் தானிப்போமாக. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45-47 வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்திலே 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமியும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டார். அதற்கு ஏன் தேவனே ஏன் தேவனே ஏன் என்று கைவிட்டேன் என்று அர்த்தமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தராகிய இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை தொங்கினால் காணப்பட்டார். பார சுமை அவர் மேல் விழுந்தது. பாடுகளை தம் சரீரத்தை ஏற்றுக்கொண்டார். பெரிய களைப்பு உண்டாயிற்று. சரீரத்திலே பாடுகள் ஏற்றுக்கொள்ள விதமாய் ஒரு தவிப்போக உண்டாயிற்று. தேவனிடம் கேட்டார், தேவனே என்னை ஏன் கைவிட்டையா என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எப்போவுமே நம்ம அதிக பாரத்தோடு இருக்கும்போது பாவத்தோடு இருந்தால் தேவன் நம்ம கைவிட்ட மாதிரி ஒரு அனுபவம் உண்டாகும். அப்படிதான் நாங்கள் இயேசுக்கு உண்டாச்சு. நம்முடைய பாவங்களை சுமந்து நிறுத்தமாய் தேவன் கைவிட்ட போது ஒரு அனுபவம் இயேசு உண்டாச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த என்ன செய்தார் தெரியுமா? தேவனே என்னையே கைவிட்டு சொல்லி ஒரு ஜபத்தை பண்ணினார். தேவனுடைய வேண்டல் கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஒரு நல்ல ஒரு காரியத்தை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு ஒரு பேஷன் என்ன தெரியுமா? எப்போ தேவனுக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். அது எப்படி நிறைவேற்றா தெரியுமா? எங்கும் ஜபம் பண்ணி அவர் கீழ்ப்படுதலை காண்பித்தார். 3 நாள் பார்த்தோம், ஆண்டு பார்த்தோம். கீழ்ப்படுதல் என்பது ஜபம் என்கிறது கீழ்ப்படுதலுக்கு ஒரு அடையாளம் சொல்லி இயேசு ஒரு காரியத்தை பார்த்தோம். இயேசு அதிகாலையிலே மார்க்கில் பார்க்கும்போது அதிகாலை வனாந்திரத்தை ஜபம் பண்ணினார். இந்த நாள் முழுவதும் ஒரு ஊழியம் இருந்தது. இரவு முழுவதும் பிசாசை விரட்டினார், சாத்தானை விரட்டினார், வியாதி பிரியாணவர்களை சுத்தமாக்கினார். இரவு முழுவதும் வீட்டுக்கு வந்து படுத்தார். மறுநாள் ரெஸ்ட் எடுக்க முடியாமல் அதிகாலையிலே அவர் வனாந்திரத்தை ஜபம் பண்ணினார். ஏன் ஜபம் பண்ணினார்? நேற்று பொழுதும் ஊழியத்தில் கடுமையாக இருந்தாலும் கூட மறுநாள் காலையில் ஜபம் பண்ணினார். ஏன்? தான் கீழ்ப்படுத்துகிறதாக என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். ஜபம் மூலமாக பிதாவானது இயேசு கீழ்ப்படுத்துகிறதை ஒரு ஐடென்டிட்டியாக காண்பித்தார். அப்புறம் இரவு முழுவதும் ஜபம் பண்ணினார். அப்புறம் செல்லும் இடங்களெல்லாம் ஜபம் பண்ணினார். அது லாஸ்ட் எடுக்கும்போது ஜபம் பண்ணினார். கடைசியில் தேசத்திலே மரண காரியங்கள் வியாகுலங்கள் தாக்கும் போதும் தேவசத்துக்காக ஜபம் பண்ணினார். சிலுவையிலே இவர்கள் மன்னிக்க வேண்டும் சொல்லி ஜபம் பண்ணினார். இப்போ தனக்காக ஜபம் பண்ணினார். என்னையே ஆண்டு கைவிட்டின்னு சொல்லி. ஹல்லேலூயா. நல்லா கேட்டுருக்காங்க. காலை நேரத்திலே அதிகார ஜபம் பண்ணார். நல்லா இருக்கும்போது ஜபம் பண்ணினார். அதே சமயம் அவர் பாடுபட்டு கடைசி நிமிடத்திலையும் சிலுவையில் செஞ்சார், ஜபம் பண்ணினார். இருந்து என்ன தெரிவிப்பாங்க? தேவனுக்கு பிதாவனத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவனத்திலே எப்போதும் ஜபம் பண்ணும்படியாக அவருக்கு ஒரு பேஷன் இருந்தது. அவருடைய ஆட்டிடியூட் அப்படி இருந்தது. எல்லா இடத்துலையும் ஜபம் பண்ணுறவனே ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது எல்லா இடத்துலையும் நான் எதை சொல்கிறேன்னா நல்லது கெட்டது, நெகட்டிவ் பாசிட்டிவ் ஜபம் பண்ணுறது ஒரு பழக்கம் இருந்தது. அந்த ஜபம் என்ன அடையாளம் அப்படின்னா பிதாவுக்கு கீழ்ப்படுறது கிடையாது. ஹல்லேலூயா. நீ என்னதான் பிதாவுக்கு நீ காணிக்க கொடுக்கலாம், தேவன் காணிக்க கொடுக்க என்னதான் பிரயாசப்பட்டு கொடுக்கலாம். ஆனால் ஜபங்கிற வாழ்க்கை இல்லை அப்படின்னா தேவனுக்கு நீ கீழ்ப்படுத்துங்க இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் எல்லா ஸ்டேஜிலும் இருக்கணும். நல்லா இருந்தால் மட்டும் ஜபம் பண்ணுறது இல்லை பாடுபட மட்டும் ஜபம் பண்ணுறது இல்லை. நீங்கள் நல்லா இல்லாட்டாலும் நல்லா இல்லைனாலும், நீங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும் சரி இன்பமான ஜபம் பண்ணுவது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுத்துகிற அடையாளம். அது இயேசு செஞ்ச மாதிரியாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் தன்னுடைய தேவனுடைய குமாரன் கொள்ளை பொருளாக எல்லா வழிக்கு மனுஷ சாயை எடுத்து நம்மை போல தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுத்தி உலகத்தில் வந்து, அதாவது மரணம் பரியந்தோ கீழ்ப்படுத்தி, அதாவது சிலுவையில் மரணம் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் கீழ்ப்படுத்தி தன்னை தாழ்த்தினார். அது கீழ்ப்படுத்தி தாழ்த்தினான்னு என்ன அர்த்தம்? வசனங்கள் வாசிங்க. பிலிப்பியர் 8ஆம் வசனம் வாசிங்க.
பாடுபட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய். என்ன அர்த்தம்? சிலுவையிலே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் என்ன அர்த்தம்? சிலுவையில் அவர் மரணத்துக்குள்ளாக வரைக்கும் என்ன செஞ்சார்? அவர் கீழ்ப்படிந்தார். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் உயிர் போற வரைக்கும் வந்திருந்தாரு, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் தேவகுமாரன் நல்லா தெரியும், மனுஷன் எடுத்துக்க நல்லா தெரியும், சிலுவை தொகி விடுறாரு நல்லா தெரியும். ஆனால் அவர் கீழ்ப்படுத்துற காட்டினார். இன்னும் கொஞ்சத்துல அவர் காரியம் முடிய போது நல்லா தெரியும். ஆனால் என்ன செய்யார்? கீழ்ப்படுத்துற என்ன செஞ்சார்? காட்ட முடியாத ஜெபத்தை எடுத்தார். ஆண்டவரையே கைவிட்டு சொல்லி பிதாவை நோக்கி தான் போனார். மனுஷனப்பா கேட்குற பேதுரு ஏன் போனி, ஏன் 11 வருஷத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு அந்த இடத்துல புறம்பெல்லாம் செய்கிறார். எல்லாம் பிதாவனத்தை பார்த்தார். நல்லதான பிதாவனத்தை பார்ப்பார், நெகட்டிவ் இருந்தால் பிதாவனத்தை பார்க்குறார். அந்த 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 பார்க்குற பழக்கம் இயேசுக்கு இருந்தது, நமக்கு அதை காட்டுகிறார். அதனால் நெகட்டிவ் காரியம் தான் சரி, பாசிட்டிவ் காரியம் தான் சரி, தேவனுக்கு ஜெபம் பண்ண பழகி கொள்வோம். அது கீழ்ப்படுத்தக்கூடிய அடையாளம். அது இயேசுக்கு மரண பரிந்தம், அதாவது சிலுவையில் மரண பரிந்தமும் அவர் கீழ்ப்படி காட்டும்படியாக இந்த ஜெபத்தை பண்ணினார். அதே ஜெபத்தை நாம் கீழ்ப்படுதலுக்கா இன்னும் எப்போ எந்த சூழ்நிலை காட்டுவோமாக. ஹல்லேலூயா. அதே ஜெபம் அது வரியை காட்ட, அதே ஜெபம் வரிங்க, அது ஸ்டேட்டஸ், அது சூழ்நிலை சொல்கிறேன். உங்களுக்கு இடபாடு இருந்தால் சரி, உங்களுக்கு ஒரு இடுக்கள் இருந்தால் சரி, நீ நல்லா இருந்தது சந்தோஷமா தான் தெரியும், எப்போ தேவனை கூப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு வர வேண்டும். அது எதுக்கு அடையாளமா இருக்கிறது? ஜெபம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? கீழ்ப்படுதல் அடையாளமா இருக்குது. அது மரண பரியந்தம் சிலுவையில் மரணம் சிலுவையில் உயிர் போற வரைக்கும் அவரு இந்த மாதிரி தேவனே ஏனை கைவிட்டு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த கீழ்ப்படுதல் சிலுவையில் மரண பரியந்தம் அவர் காட்டினார். நார்மலாவே அதிகாரத்தை காமித்தார், இரவு ஜெபத்தை காண்பித்தார். எல்லாம் அதிசயம் செய்யும்போது ஜெபத்தை கீழ்ப்படுதலை காண்பித்தார். காரியத்தில் போக முன்னாடி ஹெசபத்தை காண்பித்தார். சிலுவையில் பிறருக்காக காண்பித்தார். இப்போ தனக்காய் சேர அவர் கீழ்ப்படிந்தவராய் ஜபத்தை அங்கே என்ன செய்தார்? தனக்காய் ஜபம் பண்ணவராய் கீழ்ப்படிந்தவராய் அங்கே காமித்தார். அதாவது ஒரு உயிர் போகிற வரைக்கும் அவர் தேவத்திலே ஜபம் பண்ணவராய் கீழ்ப்படிந்தவராய் காண்பித்தார். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படி நமக்கு வர வேண்டும். கீழ்ப்படினா என்ன? ஜபம் பண்ணுவது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனத்தை ஜபம் பண்ணுவது கீழ்ப்படிதலுக்கு ஒரு அடையாளம். அது எந்த சூழ்நிலையும் பண்ண வேண்டும். அது ஒரு ஹேபிட்டாக இருக்க வேண்டும். நல்லதாலும் சரி, கெட்டதாலும் சரி, நைட் இருந்தாலும் பாசிட்டிவ் இருந்தாலும் நீங்கள் அதை செய்ய வேண்டும். பாருங்கள், இது வந்து ஒரு ஜப வரிகளாம். அதனால தான் இயேசு அந்த ஜப வரி பயன்படுத்த சங்கீதம் 22 பாருங்கள், ஒரு ஜப வரிகள். அதை தான் இங்கே ஜபமாக பயன்படுத்தலாம் சொல்கிறாங்க. அது என்ன? அது இப்போ குலகுலமாக இருக்கிற இல்லை, அது ஒரு ஜப வரிகளாம். எப்படி ஜப வரின்னு சொல்ல தெரியுமா? வசனத்தை கையாண்டா. ஹல்லேலூயா. வசனத்தை கையாண்டா அது பேர் என்னது? ஜபம் தான். வாசிக்கலாம். சங்கீதம் 21. எனக்கு உதவி செய்யாமல் கர்த்தரே சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இந்த வசனத்தை தான் இயேசு சிலுவையில் பேசுறாங்க. அது பேர் என்னது? ஜெபம். வசனத்தை கையாட இருக்குதா? ஜெபம். இச்சையானது குழம்புற வசனத்துக்கு மாறாக ஜெபிக்கிறது இந்த மாறிடும். வசனத்துக்கு மாறாக ஜெபிக்கிறது என்ன மாறி இருக்குது? குழம்பல், அழுகல், இச்சையானதாக இருக்கும். ஆனால் வசனத்தை உட்பட ஜெபிச்சுன்னா அது பேர் என்னது? ஜெபம். அந்த ஜபத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் மூச்சு விடுற வரைக்கும் என்ன செய்தார்? தன் உயிரை ஆவியை ஒப்புடுற வரைக்கும் செஞ்சார். அவர் ஜபம் பண்ணார். கடைசி இது பாருங்க, பிதாவே நான் ஆவியை ஒப்புடுன்னு சொல்லி அவர் ஜபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படிதான் செஞ்சார். அப்போ ஜபம் பண்ணுறது இயேசு ஒரு பேஷனாக இருந்துச்சு. அது பாடுனாலும் சரி, நல்ல காரியம் தான் சரி, ஜபம் பண்ண பேஷனாக இருந்தது. அது கடைசி சிலுவை மரண வரையும் அந்த ஜபத்தை பண்ணி தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக காமித்தார். ஆகிய இயேசுக்கு ஜபம் பண்ணது ஒரு பேஷனாக இருந்தது. அது என்ன பேஷன் அப்படின்னா, ஜபம் பண்ணது கீழ்ப்படுது அடையாளமாக தன்னை வெளிப்படுத்தினார். அதை மரண வருது சிலுவை மரணம் காண்பித்து அவர் தன் இயேசுக்கு தான் தேவன், அந்த இயேசு தேவன் தான் கீழ்ப்படுத்திருக்கிறது. எல்லோருக்கும் என்ன செய்தார்? அங்கே அவர் தன்னை காண்பித்தார். பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக ஜபம் பண்ணி பிறருக்கு ஜபம் ஒரு கீழ்ப்படி அடையாளம் சொல்லி பிறருக்கு வெளிப்படுத்தினார். ஆகினாலே ஜபம் கீழ்ப்படுத்திருக்கிற அடையாளம். அதுக்கு இயேசு சிலுவையில் மரணம் செய்து காமித்து பிதாவுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறேன் என்ற காரியத்தை காண்பித்து கொடுத்தோம்யா. இந்த வாக்கியத்திலிருந்து காரியத்தை நம்ம அறிந்து கொண்டு இனிமேல் எல்லா காரியங்களும் நைட்டு பாசிட்டாது நல்லதான் கெட்டது தேவனத்தை ஜபம் பண்ணி கொண்டு நான் பிதாவுக்கு தான் கீழ்ப்படுத்திருக்கேன் என்ற காரியத்தை நாம் நிரூபித்து தேவதாசை பெற்றுக்கொள்வோமாக கர்த்தர் தொடர்ந்து
4வது வாக்கியத்தை கர்த்தர் ஆசைப்படுறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. ஹalleluya.